பண்ணா? அந்த கொட்டை சிரிக்கி பாஞ்சாலியா? எப்படி பண்ணா? அன்று தினத்துல பாஞ்சால தேசத்துல வில்லை வைத்து விளையாடு வில்வைத்து சரி அன்றுதான் தவறி விழும்போது இந்த கொட்டை சிரிக்கான மாடி மீது கேவலமாக பேசி நிகழ்ச்சியா பேசினாங்க. ஆமா அன்று நடந்த நாடியே இது நட. என்ன சொல்றீங்க? அதே நட போயிறேன். எங்க வீட்டுக்காரர்கிட்ட எங்க வீட்டுக்காரர் சொன்னா தாண்டி நான் தருவேன் கூலி. இன்ன வரைக்கும் குழிப்பாட்டிய சாமி குழி கொடு. ஓடி கொடுக்க வேணாம், எண்ணு கொடுக்க வேணாம். தெரிஞ்சு போச்சு. முடிச்சு போடுது சரியில்லை. குறத்தையா இருந்தா எங்க வீட்டுக்காரர் குறம் வந்தே ஆகணும். இல்லைன்னா இவ எப்படி குறத்தையா இருப்பா? யாரு வராங்கன்னு பாடுங்க. அஸ்தாபுரம் சென்று துரியாதிகளுக்கு 100 பேருக்கும் குடியுறுத்தால், துரியனுடைய தேவிமார்களுக்கு 100 பேர்களுக்கும் குடியுறுத்தால், இன்னும் அதாவது தன்னுடைய மாமியாராகிய காந்தாரிக்கும் குடியுறுத்தால், அனைவருக்கும் குடியுரைத்து துரியனுடைய தம்பிமார்கள் 100 பேர்களுக்கும் குடியுரைத்தால், இத்தனை பேருக்கும் குடியுரைக்கிறதுக்கு யாராலையும் ஆகாது. இவள்தான் பாஞ்சாலி என்று சொல்லி சந்தேகப்பட்டு சிறையில் அடைத்தார். கல்லறை சிறையிலே அடைத்தார். கல்லறை சிறையிலே அடைத்திருக்கின்ற பொழுது இதோ அந்த கருவண்டு, அதாவது புறக்குடியிலே கருவண்டாக அமர்ந்திருந்தார் அல்லவா கண்ணன், அன்னவர் வந்து அர்ஜுனனிடத்தில், அர்ஜுனா, உன்னுடைய தேவியாகிய பாஞ்சாலியை துரியோதனன் சிறை வைத்து விட்டால் நீ குருவனாக உருமாறி சென்று அன்னவளை சிறை மீட்டுவா என்று சொல்லி சொன்னார். அந்த வார்த்தையை காணால் கண்ணல் கேட்ட உடனே அர்ஜுனன் என்ன செய்தான்? கிருஷ்ண கங்கா நதியில் மூழ்கி இப்போது கள்ள குரவனாக உருமாறி வருவதன்